அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சேம் இதே மாடல் சம் தான். ஆனா வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமா பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு சேம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த சம் எல்லாமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு டைப் என்ன பார்த்தோம் அப்படின்னா, 2 லெட்டர்ஸ், ஒரு நம்பர் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட்டு லெட்டர், லெட்டர், ஸோ லெட்டர், நம்பர், அப்புறம் லெட்டர் இப்படி ஒரு கோடு இருந்துச்சு. அடுத்த டைப்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்பர், சிம்பல், நம்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு கோட் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3யுமே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்டர், சிம்பல், நம்பர். ஸோ இதுதான் வந்து இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்மேட். ஸோ அப்போ இதில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்பர் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி லெட்டர் எதுக்கானது அண்ட் சிம்பல் எதுக்கானது. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 சிம்பிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 2 சிம்பிளுக்கான யூசேஜ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆஸ் யூஷுவல் அங்கே இருந்து அதே 2 சிம்பிள்ஸ் தான், ஹேஷும் ஆம்பர்சன் மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டும் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ அதில் வந்து எனக்கு ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிள் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அங்கே என்ன இதுக்கு யூஸ் பண்ணாங்க, ஈவன் நம்பருக்கு யூஸ் பண்ணாங்களா? ஸோ இங்கேயும் அதே ஈவன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்க்கு தான் ஹேஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்க்கு ஆம்பர்சன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்து நம்ம லெட்டர் அண்ட் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே லெட்டர் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேர்ட்லையும் அதோட செகண்ட் லெட்டர் என்னவோ அதுக்கான ஆப்போசிட் லெட்டராக தான் வந்து இங்கே வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம நம்பருக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்பர்ல வந்து மொத்தமாக அந்த வேர்டில் எத்தனை கான்சனன்ட் இருக்குன்னு பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ ஆட் நம்பர் ஆஃப் கான்சனண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளை பை 2. ஓகேங்களா? ஸோ அப்போ லெட்டர் அப்படின்னு எடுக்கும்போது, ஸோ லெட்டர் எதுக்கானது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து எது சொல்கிறாங்க அப்படின்னா, செகண்ட் லெட்டரோட அந்த வேர்டில் இருக்கக்கூடிய செகண்ட் லெட்டருக்கான ஆப்போசிட். ஓகேவா? ஸோ செகண்ட் லெட்டரோட ஆப்போசிட் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லெட்டருக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நம்பர் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வேர்டில் நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து எனக்கு ஈவன் நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டூ இன்டூ 3 பண்ணுறாங்க. அதே வந்து ஆட் நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்டூ 2 வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கோட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்பி ஒரு தடவை சொல்லிடலாம். கோட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் சிம்பிள் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கா இல்லை ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கான்னு டினோட் பண்ணுறதுக்காக சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லெட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எந்த வேர்ட் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த வேர்டோட செகண்ட் லெட்டருக்கு அதுக்கான ஆப்போசிட் லெட்டர் என்னவோ அதுக்கு தான் வந்து நமக்கு இங்கே வந்து லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வேர்டில் எத்தனை கான்சனன்ட்ஸ் இருக்கோ அது வந்து ஈவன் நம்பர் ஆஃப் கான்சனண்ட்டாக இருந்துச்சுன்னா இன்டூ 3 பண்ணுறாங்க. அதே ஆட் நம்பர் ஆஃப் கான்சனண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்டூ 2 வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த வேர்டுக்கு எந்த கோட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வி ஹேஸ் 10 அப்படிங்கிறதுக்கான கோட் எடுக்கிறோம். ஸோ அப்போ வி ஹேஸ் 10 அப்படிங்கும்போது வி வந்து எந்த லெட்டரோட ஆப்போசிட்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி அப்படிங்கிற வேர்டு லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் பார்க்கும்போது ஸோ இ அப்படிங்கிற லெட்டருக்கான ஆப்போசிட் தான் நமக்கு வி அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ எந்த வேர்டில் செகண்ட் லெட்டர் இ இருக்கோ அதுதான் வந்து இதுக்கான கோட். ஸோ அப்போ இங்கே தான் எனக்கு என்ன இருக்குன்னா இ இருக்கு. ஸோ செக்யூரிட்டி அப்படிங்கிற வேர்டுக்கான கோட் தான் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா வி ஹேஸ் 10 அப்படிங்கிறது. ஸோ அப்போ நம்பர் நம்ம எதுக்கு சிம்பிள் எதுக்குன்னு சொன்னோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து ஈவனாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ ஈவன் நம்பர்ங்கிறனால ஹேஷ் கொடுத்துருக்கோம். அண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கான்சனண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்பர் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே எனக்கு ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இன்டூ 2 பண்ணுவேன். அதே ஈவன் நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்டூ 3 பண்ணுவேன். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அண்ட் 5 நம்பர்ஸ். ஸோ ஆட் நம்பர் ஆஃப் கான்சனன்ட்னால இன்டூ 2 பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வி ஹேஸ் 10 அப்படிங்கிறதா எதுக்கான கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிங்கிற வேர்டுக்கான கோட். ஸோ அப்போ இதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா வேர்டுக்கும் கோட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம டைரெக்டாக வந்து கொஸ்டின் சால்வ் பண்ண போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த கோட் ஃபார் மெடிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மெடிக்கல் அப்படிங்கும்போது ஸோ இதோட செகண்ட் லெட்டர் இ. ஸோ அப்போ இக்கான ஆப்போசிட் லெட்டர் வி வரும். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 லெட்டர்ஸ். ஸோ 7 லெட்டர்ஸ் அப்படிங்கும்போது ஆட் நம்பர். ஸோ ஆம்பர்சன்ட் வரும். ஸோ அடுத்தது இங்கே வந்து
நம்பர் ஆஃப் கான்சனன்ட்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் கான்சனன்ட். ஸோ அப்போ ஈவன் நம்பர் ஆஃப் கான்சனன்ட் அப்படிங்கும்போது நான் இன்டூ 3 பண்ணுவோன்னு சொன்னோம். ஸோ அப்போ இன்டூ 3னா 12. ஸோ அப்போ வி ஆம்பர்சன்ட் 12 அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாட் இஸ் த கோட் ஃபார் நியூக்ளியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நியூக்ளியர் அப்படிங்கும்போது நான் இங்கே ஃபஸ்ட்டு சிம்பிள் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ அப்போ ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படிங்கும்போது ஆம்பர்சன்ட் வந்துடும். அதுக்கடுத்து கான்சனன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 and 4. ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் கான்சனன்ட் அப்படிங்கிறதுனால இன்டூ 3. ஸோ 12. இப்போ எனக்கு 2 ஆப்ஷன் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒன்று இது வரலாம், இல்லை அப்படின்னா இது வரலாம். சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு எந்த ஆப்ஷன், அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நான் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சேன்னா போதும். ஸோ எனக்கு இந்த செகண்ட் லெட்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ. ஸோ யூ அப்படிங்கிறது ரிவர்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ வி டியூ. ஸோ டோட்டலாக 6th லெட்டராக வரும். ஸோ அப்போ அதுக்கான ஆப்போசிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் அப்படிங்கிறது அதோட ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த கோட் ஃபார் தி சோசியல் டிபெண்ட். ஸோ சோசியல் டிபெண்ட் இதுக்கான கோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சோசியல் அப்படிங்கும்போது இங்கே வந்து எனக்கு 1 2 3 4 5 6 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போது ஹேஷ் இதோட சிம்பிள். நெக்ஸ்ட்டு வொவல் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 and 3. ஸோ அப்போ 3 தான் வொவல் அப்படின்றதுனால இன்டூ 2 பண்ணுவோமா? ஸோ அப்போ இன்டூ 2 பண்ணேன் அப்படின்னா 6 வரும். ஸோ அப்போது #6 அப்படிங்கிறது வந்து என்னோட ஒன் ஆஃப் த கோட். ஸோ அப்போ ஓ அப்படிங்கும்போது ஓவோட ஆப்போசிட் லெட்டர் எல். ஸோ அப்போ L#6 அப்படிங்கிறது என்னோட ஒரு கோட் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த இது மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிறதுக்கு நான் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஒன்று செகண்ட் ஆப்ஷனாக இருக்கலாம், இல்லைன்னா தேர்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ இங்கே வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வேர்டு வந்து டிபெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ டிபெண்ட்ல செகண்ட் லெட்டர் இ. ஸோ இக்கான ஆப்போசிட் லெட்டர் வி. ஸோ அப்போ இங்கே வந்து இதில் தான் வி இருக்குது அப்படின்னால டேரெக்டாக இங்கேயே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ சி தான் வந்து எனக்கான கோட். ஸோ நெக்ஸ்ட் டைம் போனோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட் இஸ் கோடட் அஸ் ஆர் ஆம்பர்சன்ட் 12 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர் ஆம்பர்சன்ட் 12 அப்படிங்கும்போது ஆம்பர்சன்ட் வந்து எது கொடுத்துருப்போம்? ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆம்பர்சன்ட் கொடுத்துருப்போம். அடுத்து 12 அப்படிங்கும்போது அங்கே வந்து ஈவன் நம்பர் ஆஃப் என்ன இருந்திருக்கும்னா ஈவன் நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ் வந்து இருந்திருக்கணும். ஸோ அப்போ மொத்தம் எனக்கு ஃபஸ்ட் தான் ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படிங்கும்போது இங்கே எனக்கு 4 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ டேரெக்டாக இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 4 6 8 10. ஸோ இதுவும் நான் எலிமினேட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசாஸ்டர். ஸோ டிசாஸ்டரில் பார்த்தீங்கன்னா 1 2 4 6 8. ஸோ இங்கேயும் ஈவன் நம்பர். ஸோ எலிமினேட் பண்ணலாம். ஒன்று எனக்கு ஃபினான்ஸாக இருக்கலாம், இல்லைனா நன் ஆஃப் திஸாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 1 2 4 5 6 7. ஸோ 7 லெட்டர்ஸ் இருக்குது. ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். ஸோ ஆம்பர்சன்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ் பார்க்கணும். ஸோ 1 2 3 4 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 4 ஈவன் நம்பர் அப்படிங்கும்போது இன்டூ 3 12. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐ இருக்குது செகண்ட் லெட்டர். ஸோ ஐயோட ஆப்போசிட் அப்படிங்கும்போது ஆர். ஸோ அப்போ ஆர் ஆம்பர்சன்ட் 8 12 அப்படின்றது வந்து எதுக்கான கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கான கோட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து வாட் இஸ் த கோட் ஃபார் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ கம்யூனிட்டி அப்படிங்கும்போது எனக்கு அதில் மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ டெஃபினட்டாக என்னோட சிம்பிள் ஆம்பர்சன்டாக தான் இருக்கும். ரைட்டா? அடுத்து நம்பர் ஆஃப் வவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 6 அப்படிங்கும்போது அதுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா இன்டூ 3 18 வரும். ஸோ அப்போ ஆம்பர்சன்ட் அண்ட் 18 தான் என்னோட கோடாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ அப்போ செகண்ட் லெட்டர் ஓங்கிறதுனால ஓவோட ஆப்போசிட் எல். ஸோ எல் ஆம்பர்சன்ட் 18 அப்படிங்கிறது தான் வந்து நமக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா?